நான் மறை ஓதும் நாவிடை எல்லாம் கசாப்பு கத்திகள் அறுக்கும். நாம் சாகும் முன்னே நம்மதம் செத்தால் தேசத்தை தீமைகள் அழிக்கும். தீயோர்கள் கூட்டம் திருக்குறளை கிழித்து பல்பொடி தானே மடிக்கும். பாரத பூமிக்கு பாதகம் செய்வோரை பழைய செருப்பாலே அடிப்போம். பாரதம் ஒன்று, பண்பாடு ஒன்று, நாம் அதன் புதல்வர்கள் நன்றோ. தாய் நாடு காக்கும், தாய் மதம் காக்கும், வீரர்க்கு சாவுதான் உண்டோ என்று பாரத மாதாவை வணங்கி மதிப்பிற்குரிய ராமநாதபுரம் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் ஜேசிபி புல்டோசர் வச்செல்லாம் பிசினஸ் பண்றாருன்னு ஒரு செய்தி இருக்கு. தொண்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலை உடைச்சு அரசாங்கத்துடைய அதிகாரத்தை மீறி இந்துக்களை நசுக்கக்கூடிய வேளையிலே இந்துக்களுக்கு ஆதரவா இல்ல, இந்துக்களுக்கு விரோதமாக மாவட்ட ஆட்சியர் செயல்பட்டு இந்து கோயில்களை உடைத்திருக்கிறார். இந்த ஜேசிபி கான்ட்ராக்டர் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு இந்து விரோத தன்மையை பாராட்டி பாரத நாட்டின் உயர்ந்தவரான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கண்ணதாசன் ஒருத்தர், அவர் நாத்திகவாதம் எல்லாம் பேசி கடவுளை மறுத்து இறுதியிலே கண்ணா சரணம், கிருஷ்ணா சரணம், கோவிந்தா சரணம், கோபாலா சரணம் சொல்லி எங்கு சென்றாலும் எங்கனை சரணடை சொல்லி எங்க கண்ணனுடைய பாதத்தில் விழுந்தார். அவர் ஒரு புத்தகம் எழுதினார், கேள்வி பதில்கள். சாமி, இவ்வளவு ஆன்மீக இயக்கங்கள் இருந்தோம், இந்த நாட்டுல இன்னமும் நாத்திகவாதம் பேசிக்கிட்டு சில பயிலுவ சுத்துறானுவல, இத பத்தி என்ன நினைக்கிறேன்னு துரைசாமி புரசவாக்கத்திலிருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். நான் சொல்லல பதில், திரு கண்ணதாசன் அவர்கள் அந்த புத்தகத்துல சொல்லியிருக்கார், மனுஷ விரும்பாத இடத்துல எல்லாம் மயிறு முளைக்கும், அது மாதிரிதான் அந்த பயிர் ஓட்டான். ஆதாரம் ஏன்றிருக்கு, யாராவது திராவிட கழகத்தை சார்ந்த நண்பர்கள் வந்தால் நான் பேசிக்கலாம். எங்க ஊர்ல ஒரு பெருமாள் கோயில் இருந்துச்சு. பெருமாள் கோயிலுக்கு ஒரு பெரிய யானை தினசரி கோயில் குளத்துக்கு வரும், சாமிக்கு தீர்த்தம் எடுக்கும். நல்லா முதல்ல யானை குளிச்சிடும், குளிச்சுட்டு தீர்த்தம் எடுத்து சுமந்துட்டு வந்தோம். கோயிலை சுத்தி வீதிகளை வருகின்ற பொழுது சகதியில சாக்கடையில பறந்த பண்ணி அப்படியே யானையை பார்த்துச்சு. பண்ணி நினைச்சிச்சு, நானும் கருப்பு நீனும் கருப்பு, உருவத்துல ஒரு மாதிரியா தான் இருக்கான். இந்த யானை கோயிலுக்கு போறமே, புனிதமா நம்ம சாமியை கும்பிட போறமே, சாமிக்கு அபிஷேகம் பண்ண போறமேட்டு யானை என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் ஒதுங்கி நின்றுச்சு. இந்த பண்ணி சேத்துல பிறந்த பண்ணி, அறுவருக்கு தகுந்த பண்ணி மனசுக்குள்ள நினைச்சிச்சு, ஏய் நம்மளை பார்த்து யானையை ஒதுங்குதில்ல அப்படின்னு. ரெண்டாவது நாள் இப்படி, மூணாவது நாள் இப்படி, நாலாவது நாள் ஒரு 10 நாள் ஓடிச்சு கதை. 11வது நாள் என்ன பண்ணுச்சு, யானை வருகின்ற பொழுது வாத்தியாரு டியூஷன் சொல்லி கொடுத்திருந்தார் குழந்தைகளுக்கு. பாரதியாரோட பாட்டு, பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாரதியாருடைய பாடல் குழந்தைக்கு சொன்னதை யானை கேட்டுருச்சு. யானை கேட்ட உடனே இந்த பண்ணி வந்துச்சுல்ல, 11 நாள் அப்படி இந்த போராட்டம். இது யானைக்குள்ளேயே மனசுக்குள்ள ஒரு வன்மம் இருக்கு. பார்த்துச்சு, யானை ஒரு உழுப்புச்சு. பண்ணிக்கிட்ட வந்த உடனே பண்ணியை சுவாறு சுருட்டி போட்டு ஒரு மிதி. இந்த பன்றி கூட்டம் தான் ISIS, யானை கூட்டம் தான் இந்துக்கள். பயங்கரவாதத்திற்கும் பிரிவினவாதத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் இந்த நாட்டிலே ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்து சமுதாயத்திற்காக இந்த நாட்டிலே போராடக்கூடியவர்களை பார்த்து பயங்கரவாதிகள் என்று சொல்லக்கூடிய தமிழக துரோகிகளே, இந்து விரோதிகளே, தேச துரோகிகளை உங்களை பார்த்து கேட்கிறேன், யார் பயங்கரவாதி இந்த நாட்டிலே? இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக போராடினால கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. அவன் தீவிரவாதி. தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொன்ன தேவர் திருமகன் தீவிரவாதி. பாட்டினாலே பரங்கியனுக்கு வேட்டு வைத்த எட்டயபுரத்து கவிஞர் முண்டாசு கவிஞர், எட்டயபுரத்தில் தோன்றி எட்டாத உயரத்திற்கு சித்தாக பிறந்த பாரதி, அவன் தீவிரவாதி. இந்து சமுதாய
விநாயகர் சதுர்த்தி தொடங்கிய திலக தீவிரவாதி. இந்த நாட்டிலே விருந்தாளிக்கு பிறந்தவனெல்லாம் பயங்கரவாதி, தீவிரவாதி கிடையாது. பயங்கரவாதத்தை வேறெடுப்பான், பாரத நாட்டை காத்திடுவான் என்பதுதான் இந்த சங்கல்பம். பல விதத்தில் அச்சுறுத்தல் வரும். அரசியல் செல்வாக்கு இருக்கட்டும், ஆழ்மனம் இருக்கட்டும், கடவுள் மனம் இருக்கட்டும், எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்மோடு நாம் வணங்கக்கூடிய காளி இருக்கிறார், நம்மோடு மதுரை வீரர் இருக்கா, மீனாட்சி இருக்கா, நம்முடைய இந்து தெய்வங்கள் இருக்கு, கவலைப்பட வேண்டாம். எளிய வழி ஒன்றே ஒன்றுதான், என்ன வேணால் நடக்கட்டும், தர்மம் ஜெயிக்கும், அதர்மம் அழிக்கும் என்பதுதான் இந்த நாட்டுடைய வரலாறு. பக்தி பெருகி இருக்கக்கூடிய இந்துக்களை உங்களிடம் நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். பக்தி பெருகி இருக்கக்கூடிய இந்துக்களே சக்தி படைத்தவர்களாக ஆகவும். அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் ஆறுமுகசாமி தான் பிடிக்கும். ஆறுமுகசாமின்னா நம்ம யாரையும் சொல்லல, ஓட்டு பெட்டிங்கிற 6 முகங்கள் கொண்ட அந்த சாமி தான். ஹிந்து என்கின்ற 3 எழுத்துக்காரர்கள் ஓட்டு என்கின்ற 3 எழுத்த ஹிந்து ஆதரவு உள்ளவர்களுக்கு போட்டு ஹிந்துத்துவ அரசாங்கத்தை மீண்டும் நிறுவினால் மட்டுமே ஹிந்து விரோத சக்திகள் தோல்வி அடைவார்கள், ஹிந்து சக்தி வெற்றி பெறும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.